வர திரு அருண், பாஜக கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கிறாங்க. 26 அவங்க ஒரு தேர்தலில் களத்தில் சில வேலைகளை வியூகங்களை வகுப்பதற்கான இடத்திற்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறார். இல்ல கார்த்திகை செல்வம், நான் இந்த பிரச்சனையை எழுப்பினேன். தமிழ்நாட்டில் 26 திமுக ஆட்சியை அகற்றி என்டிஏயினுடைய பாஜக கூட்டணியுடைய ஆட்சி வரும் என்று இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் சொல்லிட்டு போறார். அப்ப நம்ம இயல்பா கேட்கிறோம், தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி என்ன மாதிரி இருக்கு, என்னென்ன கட்சிகள் இருக்கு, அவற்றுடைய பலம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதற்கு பாஜக நண்பர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். நீங்களும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு கட்சியா கேட்டு பார்த்தீங்க. அதெல்லாம் பின்னாடி வருவாங்க ஐயா, இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்கிறார். சரி, வருவாங்களான்னு பார்ப்போம். பட் இன்றைய நிலைமை வச்சுதானே பேச முடியும். ஆகவே இன்றைக்கு அவங்க கூட இருக்கிறவங்க என்பது பிரதானமா வேற எந்த கட்சிகளும் இல்லை. ஆகவே சில கட்சிகள் தான் இருக்குது, அதை பத்தி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அதனுடைய பலத்தை பற்றி. ஆகவே ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வருங்கிறாங்க. கூட்டணி இன்றைக்கு வலுவான கூட்டணி பாஜக கூட்டணி இல்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. இதை சொன்னா அவர் கோவப்படுறாரு, ரைட்டு, கோவப்பட்டோம். பட் இதுதான் உண்மை. ரெண்டாவது பாயிண்ட், வரலாம்ல ஐயா, அதிமுக வரலாம்ல அப்படின்னு இப்ப நீங்க அக்னீஸ்வரன் கூட அப்படி மடக்கி கேட்டீங்க. அவர் அப்படி நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான். அவர் வழக்கறிஞர் எவ்வளவு கேள்வியை பார்த்திருக்காரு. இல்ல அது அவருடைய ஆற்றல் அல்ல. நான் ஒண்ணு, நீங்களும் மடக்கி கேட்டீங்க. அவர் ஒரு 2 கட்டானதான் சொன்னான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உறுதி இல்ல. அதுதான் நீங்க டெல்லி தேர்தல் முடிவுல எப்படி எடப்பாடியார்லாம் இது இப்போ நெஞ்சில அது இருக்குல்ல, இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடியான்னு பாஜகவை விட மிகவும் உற்சாகத்தோடு அந்த முடிவை பத்தி அவர் சொன்னதை பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆகவே அதெல்லாம் வச்சு நீங்க கேட்டீங்க. அவர் தெளிவா சொல்றாரு, போக கூடாதியா, போனாலும் போகலாம், அப்படி போனாலும் அதிமுக தலைமையில தான் போனாலும் போகலாம் நான் சொல்றேன். சரி விடுங்க, எப்படியோ இருக்க போகலாம்னு கூட இல்ல. ஆனா அப்படி அதிமுக தலைமை முக்கியம். அதுதானங்க நீங்க சொன்னது, உறுதிப்படுத்துறீங்கல்ல. சரி, அதுல பாஜக இருக்குமா இருக்காதுங்களா கொஞ்சம் சொல்லுங்க அக்னீஸ்வரன். அது தெரியல. ரெண்டாவது நெறியாளரா மாறிட்டாரு. பதில் சொல்ல முடியல. அப்படி இல்ல, முடிச்சிடுறேன். நீங்க சொல்லும் போது நான் பொறுமையா கேட்டேன். அப்ப ஏன் பாயிண்ட் என்னன்னா, அப்படி ஒரு வேலை அப்படி அதிமுகவுக்கும் பாஜகவை சேர்த்து கொள்ளலாம். அதிமுக நீங்க நல்லா கேட்டீங்க ஐயா, அதிமுக தலைமையில பாஜக வரலாம். அப்படி சேர்த்து கொண்டா நான் அதை ஆரம்பத்திலே சொன்னேன், அதிமுகவுக்கு அதை விட மிகப்பெரிய சங்கடம் வேறு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஹிண்ட் எதுவுமே கொடுக்கல சார். அவர் அப்கோர்ஸ் இந்தியா கூட்டணிக்கான சம்மட்டி அடின்னு சொன்னது ஒரு ஸ்ட்ராங் வியூனாலும் அவர் பாஜகவோட இணக்கம்னு எந்த இடத்துலையும் இது வரைக்கும் அவர் வெளிப்படுத்தவே இல்லையே. அவர் உறுதியா அவங்க நாங்க ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்போம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இல்ல, இப்ப அதுதான் சிக்கல். பொதுவாக ஜெயக்குமார் அழுத்தமாக பாஜக பேர் சொல்லிட்டு வர்றாரு. நான் அதெல்லாம் கவனிக்கிறேன். ஆனால் கார்த்திகை சொல்ல என்னோட நீங்க கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. ஆனால் எடப்பாடியார் அந்த அளவுக்கு அழுத்தமாக நிருபர்கள் கேட்டா தான் சொல்லுவாரு. அவரா சொல்ல மாட்டார். இன்னொரு வாக்கியமும் அடிக்கடி சொல்வாரு, தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் தான் முடிவாகும் அப்படின்னாரு ஒரு தடவை. எல்லாரும் அப்ப பாஜகவோட கூட்டணியா, அப்புறம் அவசரமா இல்லங்க பாஜகவை தவிர்த்து அப்படி சொல்லி விளக்க சொல்லுவாரு. ஆகவே ஒரு சின்ன ஆசை இருக்கக்கூடும். இருந்தால் அது அவங்களுக்கு ஆபத்து என்பது என் கருத்து. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 2வது பாயிண்ட், நம்முடைய ராமசாமி ஐயா சொன்னது, ஐயா மிகப்பெரிய அதிருப்தி இருக்கியா திமுக ஆட்சி மீது அப்படின்னு. அதே போல கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிகளுடைய சில விமர்சனங்கள், நாங்கள் சுட்டி காண்பிக்கிற குறைகள் பத்தி எல்லாம் அவர் சொன்னார். அது ஒண்ணு யதார்த்தம் தான், நாங்க மறுக்கல. நாங்க இப்பொழுதும் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு. ஆகவே எங்களுடைய கருத்தெல்லாம் என்னன்னா, இந்த ஓராண்டு காலத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னும் நிறைவேற்றப்படாத அந்த மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும். என்ன ஒரு விஷயம் சுட்டி காட்டுறாருன்னா பேராசிரியர், இப்ப நீங்க 2019 இருந்து கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணி 19, 21, 24 தேர்தல் வரைக்கும் கூட பெரிய அளவுக்கு இந்த நட்பு முரண் இல்ல, தோழமை சுட்டல் இல்ல. இப்ப நிறைய இருக்கு. அது ஒரு மாறுபாடு தானே களத்துலங்கிறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் அதை மறுக்கலையே. அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு எதையும் எதிர்த்து பேச முடிஞ்சா? மோடி ஆட்சி கொண்டு வந்த அனைத்து மசோதாக்களுக்கும் அதிமுக ஆதரவு தர வேண்டிய நிலைமை தான். அதுல கூத்து என்னன்னா, எடப்பாடியாரே ஒப்புக்கொண்டாரு. வேறு வழி இல்லாமல்
சில விஷயங்களை நாங்கள் ஏற்க வேண்டியதாகி போச்சு அப்படிதான் சொன்னாரு. ஆனா இப்ப நாங்க என்ன சொல்றோம், திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அதே நேரத்துல எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறோம். முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார், ஆமா சொல்லுகிற உரிமை உண்டு என்று. ஆகவே அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் கேட்பது என்னன்னா, இன்றைய நிலவரத்தின்படி நான் கேட்கிறேன், திமுக ஆட்சி மீது ரொம்ப அதிருப்தி இருக்குன்னா, ஒண்ணு அதிமுக போட்டியிட்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் அதை நிரூபிச்சிருக்கணும். ஜெயிக்காட்டும் பரவாயில்ல, திமுகவுடைய வேட்பாளர் வாக்கையாவது குறைச்சிருக்கணும். ஏன்னா காங்கிரசுக்கு பதிலாக அவங்களே நிக்கிறாங்க, நல்ல வாய்ப்பு இல்ல. இப்ப பாஜக நண்பர் எப்படி கொந்தளிச்சாரு, ஐயா எங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னா அவங்களாவது போட்டி போட்டுக்கணும். இப்ப நீங்க அதை கேட்டதுக்கு பாஜக நண்பர் என்ன சொல்றாரு, இடைத்தேர்தலை நம்ப முடியாது என்று. இடைத்தேர்தல் நடத்துறது யாரு? தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் அமைச்சர் யாரு? பிரதமரும் உள்துறை அமைச்சரும் 3 பேரு, எதிர்கட்சி தலைவரும் மைனாரிட்டி. ஆகவே அந்த கூட்டம் கூடும் போது அந்த 2 பேரும் சொல்றது அவங்களை கொண்ட தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் நடத்துற இடைத்தேர்தலை நம்ப மாட்டேங்கிறாரு ஒன்றியத்தின் ஆளுங்கட்சி. அப்ப நாங்க என்னதான் பண்றது? ஆகவே மொத்தத்துல வந்து என்னன்னா, இங்க பேசுறாங்களே இல்லையா, நாங்க வளர்ந்து விட்டோம். வளர்ச்சியே நீங்க எங்க காமிக்கணும்? வேற வழி இல்ல, தேர்தலை தானே காமிக்கணும். அப்படி இதுவரைக்கும் காமிக்கல. மாறாக திமுக முன்பை விட அதிக வாக்குகள் பெற்று இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. எதை வச்சு சொல்றீங்க அதிருப்தி வளர்ந்துருச்சுன்னு? எதை வச்சு சொல்றீங்க வருகிற தேர்தல்ல அது தோற்கும் என்று? 2 பேரோட கருத்து கேட்கணும். நான் வரேன். பேசலாம்.